நம்ம கிளாத்தில் ஒட்டியிருக்கோம். அதை எப்படி நெக் அடித்து திருப்பலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நம்ம பேசிக்காக என்ன பண்ணணும் அப்படின்றதையும் இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எட்ஜு ஃபுல்லாக நான் இந்த எட்ஜ்லேயும் அந்த எட்ஜ்லேயும் நான் ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து அந்த எட்ஜில் இந்த எட்ஜில் கீழ்ப்பக்கத்தில், அதாவது இந்த கிளாத்தில் இந்த ஓரத்தில் நம்ம கான்ட்ராஸ்ட் கலர், கீழே கான்ட்ராஸ்டாகவும் மேலே இதே கலர்லேயும் நூல் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபரிதா டெய்லரிங் கிளாஸ். நம்ம கிளாஸில் இன்றைக்கி ஒரு பேட்ச் ஒர்க்கை நம்ம கிளாத்தில் ஒட்டியிருக்கோம். அதை எப்படி நெக் அடித்து திருப்பலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நம்ம பேசிக்காக என்ன பண்ணணும் அப்படின்றதையும் இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எட்ஜு ஃபுல்லாக நான் இந்த எட்ஜ்லேயும் அந்த எட்ஜ்லேயும் நான் ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து அந்த எட்ஜில் இந்த எட்ஜில் கீழ்ப்பக்கத்தில், அதாவது இந்த கிளாத்தில் இந்த ஓரத்தில் நம்ம கான்ட்ராஸ்ட் கலர், கீழே கான்ட்ராஸ்டாகவும் மேலே இதே கலர்லேயும் நூல் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணது எப்படி பண்ணலாம் அப்படின்றத காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. இந்த பேட்சை நம்ம லைட்டாக கம் போட்டு ஒட்டியிருக்கோம். ஒட்டிட்டு இந்த எட்ஜிலையும் இந்த எட்ஜிலையும் நம்ம இதே கலர் ஸ்டிச் போட்டு தைச்சிருக்கோம். அடுத்து இந்த எட்ஜில், அதாவது இந்த கிளாத்தில் எட்ஜில் கான்ட்ராஸ்ட் நூல் போட்டிருக்கோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் நூல் போட்டிருக்கோம். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் நூல் போட்டு தைக்கும் போது நமக்கு இந்த அதாவது நெக்கோட எட்ஜு நமக்கு தெரியும். அதே கலர் செல்ஃப் கலர் நூல் போட்டிங்கன்னா இது நமக்கு தெரியாது. இப்போது இந்த தையல் நமக்கு ஸ்டிச்சிங் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த எட்ஜில் இதுக்கு நெக்கு முடியுது இல்லையா, இந்த எட்ஜில் கழுத்துக்கிட்ட போடக்கூடாது. இந்த பக்கம் கீழ் பகுதியில் அந்த கான்ட்ராஸ்ட் த்ரெட்டு வரணும். கான்ட்ராஸ்ட் த்ரெட்டு கீழ் பக்கத்தில் மட்டும் வரணும். இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டு நம்ம அதை லைனிங்கில் எப்படி போட்டு திருப்பலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த பேட்சை நம்ம தையல் போட்டுட்டோம். இப்போ அது மேலே லைனிங் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற லைனிங்கை அது மேலே போடலாம். போட்டுட்டு ரிவர்ஸில் திருப்பிக்கலாம். இந்த பக்கம் போட்டுட்டு நம்ம இந்த பக்கம் திருப்பிக்கணும். திருப்பிட்டு இந்த தையல் மேலேயே, அதாவது இந்த தையல் இதில் நம்ம கான்ட்ராஸ்ட் தையல் போட்டிருந்தோம் பாருங்கள், அந்த கான்ட்ராஸ்ட் தையல் மேலேயே ஒரு ஸ்டிச்சிங் போடணும். அது இப்போ நம்ம இப்போ போட்டுடலாம். இப்போ இந்த கோட்டு மேலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இது மேலே தையல் போட்டு எடுத்துருங்க. மெதுவாகவே அடிங்க, அப்போ தான் நீட்டாக வரும். இல்லைன்னா ஸ்டிச்சிங் இந்த இது மேலே ஏறிடும், பார்டர் மேலே, ஒர்க்குக்கு மேலே ஏறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி மெதுவாக அடிங்க. இந்த மாதிரி நம்ம அடித்து எடுத்துட்டு நம்ம நடுவில் இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி போட்டுடலாம். இந்த மாதிரி இந்த தையலை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க் மேலேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது நம்ம நடுவில் இருக்கிற கிளாத் கட் பண்ணிட்டோம். இப்போ இதை திருப்பிடலாம். இந்த மாதிரி நெக்கை நம்ம ஃபுல்லாகவே திருப்பி எடுத்துடலாம். இப்போது நெக்கில் உள்பக்கம் இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிட்டோம், திருப்பியிருக்கோம். கட் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தை உள்பக்கம் திருப்பியிருக்கோம். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ இது உள்ளேருந்து கிளாத் வெளியில் தெரியாமல், லைனிங் கிளாத்து நம்ம கழுத்து பகுதியில் வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். அந்த எட்ஜிலேருந்து ஒரு ஸ்டிச் போடுங்க. பொறுமையாக போடுங்க. ஸ்டோன் இருக்கிறதுனால நம்ம பொறுமையாக ஸ்டிச் போட்டால் தான் ஊசி உடையாது. இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக அடிச்சிங்கன்னா ஊசி உங்களுக்கு உடஞ்சிரும். கரெக்டாக சென்டராக வர்ற மாதிரி பார்த்து நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பொறுமையாக மட்டும்தான் இதை போட முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டால் கண்டிப்பாக நமக்கு ஊசி உடஞ்சிக்கிட்டே இருக்கும். ஊசி மொக்கையானாலும் நமக்கு நூல் பிடிச்சி இழுக்கும், நமக்கு ப்ளவுஸோடைய அழகே போயிடும். அதனால் நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக இதில் செய்ய முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக செய்யுங்க. ஆனால் நீட்டாக வந்துடும். உங்களுக்கு நீட்னஸ் தான் நீங்கள் பார்க்கணும், ஃபாஸ்ட்டு பார்க்காதீங்க, நீட்னஸ் பாருங்கள். எவ்வளோ நீட்டாக அடிக்க முடியுமோ அவ்வளோ நீட்டாக அடிங்க.
பொறுமையாகவே இந்த கழுத்து ஃபுல்லாக அடிச்சிடுங்க. இப்போ இதில் நம்ம தையல் போட்டுட்டோம் ஓரத்தில். இப்போது ஃபுல்லாக லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு நெக் எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு நெக் அடிக்க போகிறோம். ஃப்ரண்ட்டு நெக்கும் சேம் டிட்டோ. பேக் நெக் நம்ம என்ன செஞ்சோமோ அதே தான். இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கில் நம்ம நெக்கு கட் பண்ணலை. இப்போ இந்த இடத்துல கட் பண்ணி விழுற லைனிங் மெட்டீரியலை வச்சு தான் இன்னொரு பக்கம் கழுத்துடைய அளவை நம்ம எடுக்க போகிறோம். இந்த கழுத்து அடித்து திருப்பிட்டோம். இந்த கழுத்துக்குள்ளே விழுந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்து இந்த பக்கத்துலேயும் அதே இந்த வெட்டின பீஸை வச்சு இந்த பக்கம் நெக்கு போட்டிருக்கோம். இந்த நெக்கை இப்போது நம்ம மேல் துணியில் போட்டு இதை திருப்பிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம கை எப்படி தைக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பேட்சை வந்து லைனிங்கை போட்டு கையை திருப்பிட்டு இந்த பேட்சை அது மேலே வச்சு நம்ம அடிச்சுட்டு வரணும். அடித்து முடிச்சுட்டு நம்ம நார்மலாக எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் வந்து இந்த மாதிரி இருக்க எக்ஸ்ட்ரா மேல் துணியில் இருக்கிற பீசஸ்லாம் நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இது லைனிங் கிளாத்து. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா மேலே இருக்கு இல்லையா, அந்த பீசஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ இருக்குது அப்படின்றத. இந்த சேனலை கண்டிப்பாக பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நான் இந்த எட்ஜ்லேயும் அந்த எட்ஜ்லேயும் நான் ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து அந்த எட்ஜில் வந்து இந்த எட்ஜில் கீழ்ப்பக்கத்தில், அதாவது இந்த கிளாத்தில் இந்த ஓரத்தில் நம்ம வந்து கான்ட்ராஸ்ட் கலர், கீழே வந்து கான்ட்ராஸ்டாகவும் மேலே இதே கலர்லேயும் நூல் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணது எப்படி பண்ணலாம் அப்படின்றத காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. இந்த பேட்சை நம்ம வந்து லைட்டாக கம் போட்டு ஒட்டியிருக்கோம். ஒட்டிட்டு இந்த எட்ஜிலையும் இந்த எட்ஜிலையும் நம்ம இதே கலர் ஸ்டிச் போட்டு தைச்சிருக்கோம். அடுத்து இந்த எட்ஜில், அதாவது இந்த கிளாத்தில் எட்ஜில் கான்ட்ராஸ்ட் நூல் போட்டிருக்கோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் நூல் போட்டிருக்கோம். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் நூல் போட்டு தைக்கும் போது நமக்கு இந்த அதாவது நெக்கோட எட்ஜி வந்து நமக்கு தெரியும். இப்போ அதே கலர் செல்ஃப் கலர் நூல் போட்டிங்கன்னா இது நமக்கு தெரியாது. இப்போது இந்த தையல் வந்து நமக்கு ஸ்டிச்சிங் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த எட்ஜில் இதுக்கு நெக்கு முடியுது இல்லையா, இந்த எட்ஜில் கழுத்துக்கிட்ட போடக்கூடாது. இந்த பக்கம் கீழ் பகுதியில் அந்த கான்ட்ராஸ்ட் த்ரெட்டு வரணும். கான்ட்ராஸ்ட் த்ரெட்டு கீழ் பக்கத்தில் மட்டும் வரணும். இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டு நம்ம அதை லைனிங்கில் எப்படி போட்டு திருப்பலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த பேட்சை நம்ம தையல் போட்டுட்டோம். இப்போ அது மேலே லைனிங் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற லைனிங்கை அது மேலே போடலாம். போட்டுட்டு ரிவர்ஸில் திருப்பிக்கலாம். இந்த பக்கம் போட்டுட்டு நம்ம இந்த பக்கம் திருப்பிக்கணும். திருப்பிட்டு இந்த தையல் மேலேயே, அதாவது இந்த தையல் இதில் நம்ம கான்ட்ராஸ்ட் தையல் போட்டிருந்தோம் பாருங்கள், அந்த கான்ட்ராஸ்ட் தையல் மேலேயே ஒரு ஸ்டிச்சிங் போடணும். அது இப்போ நம்ம இப்போ போட்டுடலாம். இப்போ இந்த கோட்டு மேலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இது மேலே தையல் போட்டு எடுத்துருங்க. மெதுவாகவே அடிங்க, அப்போ தான் நீட்டாக வரும். இல்லைன்னா ஸ்டிச்சிங் வந்து இந்த இது மேலே ஏறிடும், பார்டர் மேலே, ஒர்க்குக்கு மேலே ஏறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி மெதுவாக அடிங்க. இந்த மாதிரி நம்ம அடித்து எடுத்துட்டு நம்ம வந்து நடுவில் இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி போட்டுடலாம். இந்த மாதிரி இந்த தையலை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க் மேலேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது நம்ம நடுவில் இருக்கிற கிளாத் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை திருப்பிடலாம். இந்த மாதிரி நெக்கை நம்ம ஃபுல்லாகவே திருப்பி எடுத்துடலாம். இப்போது நெக்கில் உள்பக்கம் இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிட்டோம், திருப்பியிருக்கோம். கட் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தை உள்பக்கம் திருப்பியிருக்கோம். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ இது வந்து உள்ளேருந்து கிளாத் வந்து வெளியில் தெரியாமல், லைனிங் கிளாத்து நம்ம கழுத்து பகுதியில் வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். அந்த எட்ஜிலேருந்து ஒரு ஸ்டிச் போடுங்க.
பொறுமையாக போடுங்க. ஸ்டோன் இருக்கிறதுனால நம்ம பொறுமையாக ஸ்டிச் போட்டால் தான் ஊசி உடையாது. இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக அடிச்சிங்கன்னா ஊசி உங்களுக்கு உடஞ்சிரும். கரெக்டாக சென்டராக வர்ற மாதிரி பார்த்து நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பொறுமையாக மட்டும்தான் இதை போட முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டால் கண்டிப்பாக நமக்கு ஊசி உடஞ்சிக்கிட்டே இருக்கும். ஊசி மொக்கையானாலும் நமக்கு வந்து நூல் பிடிச்சி இழுக்கும். நமக்கு ப்ளவுஸோடைய அழகே போயிடும். அதனால் நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக இதில் செய்ய முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக செய்யுங்க. ஆனால் நீட்டாக வந்துடும். உங்களுக்கு நீட்னஸ் தான் நீங்கள் பார்க்கணும். ஃபாஸ்ட்டு பார்க்காதீங்க, நீட்னஸ் பாருங்கள். எவ்வளோ நீட்டாக அடிக்க முடியுமோ அவ்வளோ நீட்டாக அடிங்க. பொறுமையாகவே இந்த கழுத்து ஃபுல்லாக அடிச்சிடுங்க. இப்போ இதில் நம்ம தையல் போட்டுட்டோம் ஓரத்தில். இப்போது ஃபுல்லாக லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு நெக் எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு நெக் அடிக்க போகிறோம். ஃப்ரண்ட்டு நெக்கும் சேம் டிட்டோ. பேக் நெக் நம்ம என்ன செஞ்சோமோ அதே தான். இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கில் நம்ம நெக்கு கட் பண்ணலை. இப்போ இந்த இடத்துல கட் பண்ணி விழுற லைனிங் மெட்டீரியலை வச்சு தான் இன்னொரு பக்கம் கழுத்துடைய அளவை நம்ம எடுக்க போகிறோம். இந்த கழுத்து அடித்து திருப்பிட்டோம். இந்த கழுத்துக்குள்ளே விழுந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்து இந்த பக்கத்துலேயும் அதே இந்த வெட்டின பீஸை வச்சு இந்த பக்கம் நெக்கு போட்டிருக்கோம். இந்த நெக்கை இப்போது நம்ம மேல் துணியில் போட்டு இதை திருப்பிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம கை எப்படி தைக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கையை இந்த பேட்சை வந்து லைனிங்கை போட்டு கையை திருப்பிட்டு இந்த பேட்சை அது மேலே வச்சு நம்ம அடிச்சுட்டு வரணும். அடித்து முடிச்சுட்டு நம்ம நார்மலாக எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் வந்து இந்த மாதிரி இருக்க எக்ஸ்ட்ரா மேல் துணியில் இருக்கிற பீசஸ்லாம் நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இது லைனிங் கிளாத்து. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா மேலே இருக்கு இல்லையா,